गाइस இப்படி எங்க திரும்பி பார்த்தாலும் இந்த இடம் ஃபுல்லா ஃபிஷஸா இருக்கு. எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. சரி வாங்க போய் சுத்தி பார்க்கலாம். சென்னையில இருக்கவங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க இது என்ன இடம்னு. இது நம்ம கொளத்தூர் தான். நம்ம இந்தியால இருக்க லார்ஜஸ்ட் பெட் ஃபிஷ் மார்க்கெட்ல இதுவும் ஒண்ணு. நாங்க உள்ள போனோனே பாக்கெட் ஃபிஷஸ் தான் பார்க்க ஆரம்பிச்சோம். பாருங்க நிறைய கடைங்க இருந்துச்சு. गाइस வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அங்க இருக்க நிறைய கடையை நான் வீடியோ எடுத்திருக்கேன். அப்புறம் அப்படியே கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க गाइस. சரி வாங்க பார்க்கலாம். நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் நாங்க நடந்து பொறுமையா போயிட்டு இருக்கும்போது இந்த பாக்கெட் ஃபிஷ் கடையை பார்த்தோம். இவங்க ஹோல்சேலா பண்றவங்க நினைக்கிறேன். நிறைய பாக்கெட் போட்டு வச்சிருந்தாங்க பெருசு பெருசா. गाइस வீடியோ பாக்குறவங்க யார் கடைனா கொளத்தூர்ல இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வாட்டி வரும்போது நான் கண்டிப்பா கடையை வீடியோ எடுத்து போடுறேன். गाइस அந்த கோயிலுக்கு கார்னர்ல தான் இந்த கடை இருந்துச்சு. பாருங்க பெரிய பெரிய ஃபிஷஸ் எல்லாம் நிறையவே வச்சிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஆனா நம்ம கிட்ட இது வளர்க்குற அளவுக்கு டேங்க் இல்ல. பாருங்க சூப்பரா இருக்கு எல்லாமே கோல்டு ஃபிஷ்லாம். முன்னாடி பாருங்க நமக்காக நம்ம ஃப்ரெண்டு தான் ஷார்ட் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு போறாரு. நெக்ஸ்ட் ஒரு கடையில ஒரு பெரிய அலிகேட்டர் கார் பார்த்தோம். சூப்பரா இருந்துச்சு. गाइस இந்த கடையில பாத்தீங்கன்னா டப்பால நண்டு எறாவெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்பவே டிஃபரெண்டா இருந்துச்சு. இதெல்லாம் மோஸ்டா பேரா தான் கொடுக்குறாங்க. பிரைஸ் 300 400 சொல்றாங்க. பாருங்க இந்த நண்டெல்லாம் ரொம்பவே கலர்ஃபுல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே ஒரு டேங்க் இருந்துச்சு. அதுல ரொம்ப பெரிய அலிகேட்டர் கார் வச்சிருந்தாங்க. அடுத்ததான் நாங்க வந்த கடை தான் நம்ம குட்டி பசங்க பீட்டா ஷாப். பாருங்க 150ல இருந்து ஃபேன்சி பிளக்கார்ட்ல வச்சிருந்தாங்க. இங்க இருக்க ஒரு ஃபேமஸான பீட்டா ஃபிஷ் கடைனா அது இந்த குட்டி பசங்க பீட்டா ஷாப் தான். நிறைய கலெக்ஷன் வச்சிருந்தாங்க. இங்க இருக்க எல்லா மேலுக்கும் ஏத்த கலர்லயே ஃபீமேல்ஸும் வச்சிருந்தாங்க. நான் கூட நம்ம ரெட்டுக்கு ஒரு கேலக்ஸி ஃபீமேல் பீட்டா வாங்கினேன். गाइस நம்ம ஏரியால எல்லாம் 300 250 அந்த மாதிரி விற்கிற பீட்டா ஃபிஷ் இவங்க 100ல இருந்து 80 அந்த மாதிரி பிரைஸ்லயே கொடுக்குறாங்க. நல்ல பாடி ஷேப்ல டெயில் ஷேப்ல இருக்க பீட்டா ஃபிஷ்லாம் கூட இவங்க கிட்ட 150லே கிடைக்குது. எனக்கு இதுதான் கொளத்தூர் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு இந்த ஃபிஷஸ்லாம் பார்க்கறதுக்கு. கிரவுன் டெயில்லாம் பாருங்க அதே 150 தான். அது கூடவே நிறைய ஃபுல் மூன்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. गाइस என்னதான் இவங்க இவ்வளோ ஃபிஷஸ் வச்சிருந்தாலும் ரொம்பவே கிளீனா வச்சிருந்தாங்க அந்த பாட்டில்ஸ்லாம். பாருங்க எவ்வளோ கலர்ஸும் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு. கீழே இருக்க இந்த ஃபீமேல்ஸ்லாம் 200 சொன்னாங்க. அப்படியே நம்ம ரைட் சைடு திரும்பி பார்த்தா வைல்டு வெரைட்டிஸ்லாம் நிறையவே வச்சிருந்தாங்க. அதுலேயே கலர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னே தெரியல. இந்த சைடு பாருங்க நிறைய டிஃப்ரெண்டான கலர்ஸ்ல ஹெல்பாயும் கேண்டி பீட்டா ஃபிஷ்லாம் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வாங்குற பீட்டா ஃபிஷ் கலருக்கே ஃபீமேல் ஃபிஷ் கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் இவங்க கிட்ட அது கூட இருந்துச்சு. ஹெல்பாயெல்லாம் 450 தான் சொன்னாங்க. गाइस நெக்ஸ்ட் பாருங்க வைல்டு பீட்டா ஃபிஷ் எல்லாமே செம்ம ஆக்டிவா கலர்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த எல்லோ கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் பிரைஸ் 300 450 600 அந்த மாதிரி போட்டு இருந்துச்சு. ஆனா நல்லா இருந்துச்சு ரொம்பவே பார்க்கறதுக்கு. என்ன மாதிரியே நிறைய பேருக்கு ஃபிஷ் எல்லாம் கலெக்ஷன் பண்ணி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஃபிஷஸ் எல்லாம் ஈஸியா வாங்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க நம்ம எடுத்த மேல் ஃபிஷ்ஷுக்கெல்லாம் ஃபீமேல் வச்சிருந்தாங்க. இந்த ஃபீமேல்லாம் ரொம்பவே கலர்ஃபுல்லா இருந்துச்சு. இதெல்லாம் நீங்க நீமோ கேண்டி இல்லைன்னா ஹெல்பாய் கூட ப்ரீட் போட்டிங்கன்னா சூப்பரா இருக்கும். அடுத்து குட்டி பசங்க பீட்டா ஷாப் பக்கத்திலே இருக்க இன்னொரு கடைக்கு தான் போயிருந்தோம். இங்க 80 ருபீஸ்ல இருந்து நிறைய பீட்டா ஃபிஷ் இருந்துச்சு. இந்த சைஸ் பீட்டா ஃபிஷ்லாம் நிறைய இடத்துல 80 ருபீஸுக்கு தர மாட்டாங்க. ஆனா இவங்க தராங்க. நீங்களும் போய் பாருங்க சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம வீட்டாண்ட இருக்க கடையெல்லாம் 10-15 பீட்டா ஃபிஷ் தான் வச்சிருப்பாங்க ஒரு பவுல்ல. ஆனா இங்க நிறைய வச்சிருந்ததால நம்மளால எதை வீடியோ எடுக்கிறதுனே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு எல்லாமே அழகாவும் இருந்துச்சு. கம்மியான பிரைஸ்லயும் இருந்துச்சு. गाइस வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் இதே மாதிரி சென்னையில ஏதாச்சும் பெட் ஷாப் வச்சிருந்தா சொல்லுங்க. நாங்க வந்து வீடியோ எடுத்து போடுறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்வா ஸ்டார்னு ஒரு பெரிய கடையில இந்த அரோனா ஃபிஷ் வச்சிருந்தாங்க. பார்க்கவே செம்மையா இருந்துச்சு. அப்படியே கடைக்குள்ள போய் பார்த்தோம் நிறைய ஃபிஷஸ் வச்சிருந்தாங்க. இங்க பாருங்க ரெட் டெயில் கேட் ஃபிஷ் எல்லாம் வச்சிருக்காங்க. இது கிறிஸ்மஸ் டைம்ன்றதால நல்லாவே டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. எல்லாமே ரொம்பவே அழகா இருந்துச்சு. எனக்கும் இந்த மாதிரி பிளான்டட் டேங்க்ல வைக்கணும்னு ரொம்பவே ஆசை. ஆனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கையில பட்ஜெட்டும் இல்லை பிளேஸும் இல்லை. இங்க பாருங்க இந்த டேங்க் கிளீனர் எப்படி வந்து ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தாலும் ஃபுல் பிளான்ட்ஸ் வச்சு அக்வாரியம் செட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் தான் அதிகம். இவங்க கிட்டே நீங்க ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணி தர சொன்னாலும் செட் பண்ணி தருவாங்க. இந்த கேஸ்டர்லாம் பாருங்க ரொம்பவே அழகா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இங்கேயும் கொஞ்சம் ஃபிஷஸ்லாம் வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு பார்க்கவே. இந்த டேங்க்ல பாருங்க எவ்வளவு செடி வச்சிருக்காங்கன்னு. गाइस இங்க நீங்க எந்த பெட்ஸ் வாங்கினீங்கனாலும் அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க அது எப்படி மெயின்டெனன்ஸ் பண்றதுன்னு. இந்த பேக்கெட் ஃபிஷ் கடையில செம்ம கும்பல் இருந்துச்சு. அதான் நாங்க நின்று கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இதுல எல்லாம் பாருங்க எவ்வளவு ஃபிஷஸ் போட்டிருக்காங்கன்னு. நெக்ஸ்ட் நம்ம தாத்தா கடைக்கு தான் வந்தோம். வீடியோ எல்லாம் பாக்குற மாதிரி தாத்தா ரொம்பவே ஜாலியா தான் பேசுறாரு. எந்த பேக்கெட் எடுத்தீங்கனாலும் 100ல இருந்து 150 வரைக்கும் தான் இருக்கு. நான் கூட தாத்தா கிட்ட கொஞ்சம் ஃபிஷஸ் வாங்கினேன். வீடியோவோட எண்டில் அதை காட்டுறேன். நெக்ஸ்ட் பாருங்க இந்த டாய்ஸ்லாம் 20 ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சூப்பரா இருந்துச்சு எல்லாமே பார்க்கறதுக்கு. நீங்க இந்த இடத்துக்கு வரும்போது குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா எல்லாமே வாங்கி தாங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பொம்மையும் அழகா இருந்துச்சு.
இந்த கடையும் நீங்க நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. இங்க தான் அந்த டாய்ஸ்லாம் கம்மி ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு இல்லையா, அந்த டாய்ஸ்லாம் 20 ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க அந்த அக்கா. அது மட்டும் இல்லாம இங்க அக்சசரிஸும் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கடையில தான் பீட்டா ஃபிஷ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்பவே அழகா இருந்துச்சு. இந்த அண்ணனோட கடை ஒரு குட்டி சந்தில தான் இருக்கும். எல்லா பீட்டா ஃபிஷ் டேங்க்கும் அழகா செட் பண்ணி வச்சிருந்தாரு. மோஸ்டா எல்லா பீட்டா ஃபிஷ்ஷும் ஆக்டிவாவும் இருந்துச்சு, ஹெல்த்தியாவும் இருந்துச்சு. பாருங்க, பபுள் நெஸ்ட்லாம் கட்டி வச்சிருக்கு சூப்பரா. இதெல்லாம் வைல்டு பீட்டா வெரைட்டிஸ் தான் ஒரு சிலது. கைஸ், இந்த கடை நாங்க போகும்போது தான் புதுசா ஓபன் பண்ணியிருந்தாங்க. பேர் வந்து தருண் அக்வாட்டிக்ஸ். கடை புதுசா ஓபன் பண்ணியிருந்ததால ரொம்பவே நீட்னஸா அழகா இருந்துச்சு. ஒரு டேங்க்கும் பாக்குறதுக்கு நிறைய ஃபிஷஸும் வச்சிருந்தாங்க. நாங்க போனப்போ ஒரு சிலது கண்டிஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால ஒரு சில ஃபிஷஸ்லாம் டேங்க்ல விடலாம். இதெல்லாம் பாருங்க எவ்வளவு வச்சிருக்காங்க, டெட்ரா ஃபிஷ்லாம். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு ஸ்நாக்ஸும் கொடுத்தாங்க புதுசா ஓபன் பண்ணியிருந்ததால. இவங்களும் நிறைய பெரிய ஃபிஷஸ்லாம் வச்சிருந்தாங்க. ஆஸ்கர்லாம் பாருங்க ரொம்பவே நீட்னஸா இருந்துச்சு. ஃப்ளோரான்லாம் சின்ன சின்ன டேங்க்ல சூப்பரா நமக்கு தெரியுறமே செப்பரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. கைஸ், இவங்க இப்பதான் கடை ஓபன் பண்ணியிருக்கிறதால பிரைசஸ்லாம் கொஞ்சம் எழுதுறதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் போல. மாலி ஃபிஷ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் பார்த்த வரைக்கும் மாலி ஃபிஷ் நல்லா ஒர்த்தா இருந்துச்சு அந்த கடை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஏஜிஆர் அக்வாட்டிக்ஸ்ன்ற கடை தான். இந்த கடையில வந்து ஃப்ளோரான் ஃபிஷ் தான் ரொம்ப ஃபேமஸா. எல்லாமே 18,000, 6,000, 7,000 அந்த மாதிரி தான் இருந்துச்சு பிரைஸ்லாம். ஏன் இவங்க இவ்வளவு ரேட் வச்சு விற்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷஸ்லாம் மோஸ்டா சாம்பியன் கிரேடா. பாருங்க எவ்வளவு கப்பு வாங்கி வச்சிருக்காங்கன்னு. இந்த ஃபிஷஸ்ல நிறைய காம்படிஷனுக்குலாம் போயிட்டு வந்திருக்கு போல. ஹம்ப்லாம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. உங்களுக்கு நல்ல பிரைஸ்ல காம்படிஷன் குவாலிட்டியில இருக்க ஃப்ளோரான் ஃபிஷ் வேணும்னா இந்த ஏஜிஆர் அக்வாட்டிக்ஸை வந்து விசிட் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு நல்ல குவாலிட்டியான ஃப்ளோரான் எடுத்து பிரீட் பண்ணி பார்க்கணும்னு கூட ஆசையா இருக்கும். அவங்க கூட இந்த ஃப்ளோரான் ஃபிஷ்ஷை வந்து வாங்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரிஃப்ட்வுட்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த கடையில பாத்தீங்கன்னா கோய் ஃபிஷ்லாம் சூப்பரா இருந்துச்சு. பாருங்க எவ்வளவு சில்வர் கோய் ஃபிஷ் இருக்குன்னு. அப்படியே கீழே பார்த்தா நம்ம லாப்ஸ்டர் தலைவன் இருக்கான். இவன் பிரைஸ் வந்து 600 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். கைஸ், எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். இந்த டேங்க்ல பஞ்சு மாதிரி போட்டு வச்சிருக்காங்களே, அது பஞ்சு தானா? நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபில்டர் மீடியா தான். இது பாக்குறதுக்கு காடை முட்டை மாதிரி இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டினேன். ஒரு சிலதெல்லாம் நாங்க பிரைஸ் கேட்கல. ஏன்னா அங்க போனீங்கன்னா அவங்களே டேங்க்ல ஸ்டிக் பண்ணிருப்பாங்க என்ன பிரைஸ்ன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பாருங்க மோனோ ஏஞ்சல். இது எனக்கு தெரிஞ்ச அக்வாட்டிக் டேங்க்லேயே வளர்க்கலாம்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய சிக்லெட்ஸும் வச்சிருந்தாங்க நிறையவே. கைஸ், அப்படியே இந்த பக்கம் நான் கொஞ்சம் திரும்பி பார்த்தா அந்த டேங்க் ஃபுல்லா மாலி ஃபிஷ் வச்சிருந்தாங்க. எவ்வளவு ஃபிஷஸ் வச்சிருக்காங்க பாருங்க. கீழே பாருங்க அப்படியே இவ்வளவு கோல்டு ஃபிஷ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஃபீடிங் கோல்டு ஃபிஷ்ன்னு நினைக்கிறேன். கைஸ், நாங்கள் ஃபிஷ் டேங்க்குக்கு தேவையான அக்சசரிஸ் வாங்க போன கடையில் இந்த புகை மாதிரிலாம் சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜேஎல் அக்வாட்டிக்ஸ் தான். அங்கே இருக்க கடையில் இந்த அண்ணன் சூப்பராக வீடியோக்காகவே எக்ஸ்பிளைன்லாம் பண்ணாரு. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா இந்த ஜேஎல் அக்வாட்டிக்ஸை விசிட் பண்ணி பாருங்க. 100 ருபீஸ்லேருந்து பீட்டா ஃபிஷ்லாம் வச்சிருக்காரு. பாருங்க ஃபிஷஸோட குவாலிட்டிஸ் கூட சூப்பராக இருந்துச்சு. நிறைய ரேரான ஃபிஷஸும் வச்சிருந்தாரு, வைல்டு வெரைட்டிஸும் வச்சிருந்தாரு. இதெல்லாம் பாருங்க ஃபுல் எல்லோல இந்த பீட்டா ஃபிஷ் இருக்கு. அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அழகான கோல்டு ஃபிஷஸும் இருந்துச்சு. ஃபைனலாக வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் வாங்கின ஃபிஷ்ஷும் ஃபிஷ்ஷுக்கான அக்சசரிஸும்.